என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் என்ன கார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. நம்மள பல பேர் வந்து பட்டணத்துல வாழ்றோம், கிராமத்துல வாழ்றோம், மலைப்பாங்கான இடத்துல வாழ்றோம், அப்புறம் வந்து பெரிய குடும்பமா வாழ்றோம், சிலர் சின்ன குடும்பமா வாழ்றோம், சிலருக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர்ஸ் இருக்காங்க, சிலருக்கு வந்து சொந்தமாவே வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. இப்படி என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக வந்து நான் ஒரே ஒரு கார் தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற கண்டிஷனை முன்னிறுத்தி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். மல்டிபிள் கார்ஸ் ஓன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் பேசணும். அதனால் வந்து அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். முக்கியமாக நான் சிட்டியில் தான் வாழ்கிறேன். எனக்கு வந்து ஒரு சின்ன குடும்பம் தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து தனியாக வண்டி ஓட்ட போகிறேன், இல்லைன்னா வந்து 2-3 பேர் தான் சேர்ந்து வண்டி ஓட்ட போகிறோம். அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன வண்டியாக வாங்கிக்கோங்க, ஹேட்ச்பேக் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா sub-4 மீட்டரில் வந்து கிராஸ் ஓவர்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நான் சிட்டியில் வந்து நிறைய கார் பார்க்குறேன், பெருசாக கார் பார்க்குறேன், லக்ஸரி வண்டி பார்க்குறேன், இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி வாங்கி ஓட்டுறவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் தேடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம அப்படிதான் வண்டி வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு டெசிக்னேட்டட் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப நேரோ லேன்ஸில் போக மாட்டோம் அப்படிங்கிற கண்டிஷனில் பெரிய கார்ஸை வாங்கிக்கலாம். இல்லை அப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்து நம்ம அப்பப்போ போக வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து ஒரு டிரைவர் போட்டு போய்க்கலாம். நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் தேடி ஓட வேண்டியது இல்லை. அப்புறம் வந்து நம்ம வந்து கிராமங்களில் வாழ்கிறோம், நமக்கு நல்ல ரோட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட எவ்வளோ பண வசதி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம கார்கள் வாங்கிக்கலாம். நம்ம வந்து கிராமங்கள்லேயே வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொலிரோ வண்டி கூட, அது வந்து ஆக்சுவலி வந்து சரியான வண்டி. இந்த மாதிரி ஒரு ரோட் கண்டிஷனையும் வந்து தாக்கு பிடிச்சி போகிற ஒரு வண்டி. அப்புறம் வந்து நம்ம வந்து மலைப்பாங்கான இடத்துல வாழ போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜீப் மாதிரி வண்டி தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அது வந்து ஃபுல்லி தப்பு. நம்ம வந்து நல்ல ரோட்ஸ்ல தான் ஓட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன கார் வேணா வாங்கிக்கலாம். அதுக்கு மட்டும் என்ன ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் டார்க் இருக்கணும், கொஞ்சம் புல்லிங் பவர் இருக்கணும். அது என்ன மாதிரி மேட்ல வேணாலும் ஏறி போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு காரா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு காரை வந்து என்ன மாதிரி ஒரு ஹில்லி ரீஜன்லையும் வந்து ஓட்ட முடியும். நமக்கு வந்து ரோட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு, ஆஃப் ரோடெல்லாம் பண்ற மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா மட்டும் ஜீப்ஸ் வாங்கிக்குவாங்க மலைப்பகுதியில் வாழ்றவங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, நாங்க வந்து நிறைய பேர் சேர்ந்து வந்து வண்டியில போவோம் அப்படிங்கிற வந்து 7 சீட்டர் கார் வாங்குங்க. அது எப்போ வாங்குங்க அப்படின்னா, ரெகுலரா இந்த மாதிரி வந்து 7 பேர் சேர்ந்து போக போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து 7 சீட்டர் வந்து வாங்குங்க. நம்ம வருஷம் ஒரு முறை தான் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து நாங்கள் 7 பேர் சேர்ந்து போக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 7 சீட்டர் தயவு செய்து வாங்கி ஓன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தினம் அப்படி ஒரு பெரிய காரை ஓட்டுறது வந்து அவ்வளோ பெரிய தலைவலி. அதோட ஓனர்ஷிப் காஸ்ட் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் ஃபியூவல் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து அவ்வளோ பெரிய காரை வந்து எடுத்து தனியாக ஓட்டிட்டு போகிறது வந்து பெரிய தலைவலி. இது நம்ம எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஊட்டிக்கு ஒரு வருஷம் போகிறோம், வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஊட்டியில் வந்து ஒரு பங்களாவை ஓன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி கதை. அதனால வந்து என்னைக்கோ ஒரு நாள் ட்ரிப்பு போகிறதுக்கு 7 சீட்டர் கார் வந்து ஓன் பண்ணாதீங்க. அந்த ட்ரிப்புக்கு மட்டும் ஒரு 7 சீட்டரை வந்து நம்ம வாடகைக்கு பிடிச்சிட்டு போய்க்கலாம். ஸோ 7 சீட்டர் காரை வாங்கும்போது ரொம்ப யோசிச்சு வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள்ஸ், இந்த மஹிந்திரா தார், அப்புறம் வந்து நம்மளோட சுசுகி ஜிம்னி, அப்புறம் வந்து டொயோட்டோவோட ஹைலக்ஸ், இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிடுறாங்க. அதோட ரியல் யூசேஜ் தெரியாம, உண்மையாலுமே அதோட யூசேஜ் இருந்தால் மட்டுமே இந்த கார்களை வந்து வாங்குங்க. தெரியாம போய் வாங்கிடாதீங்க. மஹிந்திரா தாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டோர் தான் ஃப்ரண்ட்ல இருக்கும், 4 பேர் உட்காந்து போகலாம். ஆனால் வந்து 2 பேர் பின்னாடி ஏறி போகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். சிட்டி யூசேஜ்லாம் அந்த காரை யூஸ் பண்ணலாம். யார் அந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்பப்போ நம்ம ஆஃப் ரோட் பண்ண போகிறோம், இல்லை 2 பேர் தான் நாங்கள் ஃபன்னாக வண்டி ஓட்டுவோம் அப்படிங்கிற வந்து இந்த வண்டி வந்து மைலேஜ் எல்லாம் கம்மியாக கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வாங்குங்க. அப்புறம் வந்து டொயோட்டோட ஹைலக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிக்கப் ட்ரக். நம்ம வந்து அப்பப்போ வந்து ஒரு 2 வீலர்லாம் பின்னாடி ஏற்றி போட்டு, இல்லை போட்டெல்லாம் பின்னாடி ஏற்றி போட்டு, இல்லை நிறைய ஜாமான்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரிப்பெல்லாம் பண்ண போகிறோம், ஆஃப் ரோட்லாம் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இந்த வண்டியை தெரிஞ்சு வாங்குங்க. இல்லாமல் இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஆக்கியூபை பண்ணி வண்டி ஓட்டுறது, அப்புறம் வந்து அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ், அவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தலைவலிகள் தான் இந்த கார்கள். நெக்ஸ்ட் வந்து லக்ஸரி செக்மெண்ட்டை வந்து பார்க்குறவங்கள பற்றி பேசலாம். நம்ம நிறைய கார்ஸ் ஓன் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம வந்து லக்ஸரி செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம் அப்படிங்கிறவங்க BMW, மெர்சிடிஸ், ஆடி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படி கார்ஸ் பார்க்குறவங்க வந்து
தயவுசெய்து ஒரே ஒரு கார் மட்டும்தான் என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், அதை மட்டும்தான் ஓன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கார்ஸ் வந்து எல்லா டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கும் ஓட்டுறதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் இருக்காது. அதே மாதிரி நிறைய மைலேஜ் கிளாக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். அதனால் வந்து இன்னொரு காராச்சும் வந்து கூட வச்சுக்கிறது மாதிரி வந்து கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க. இதில் வந்து BMW யார் வாங்கலாம், Mercedes யார் வாங்கலாம், Audi யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். BMW வந்து ப்ரிடாமினன்ட்லி வந்து ரொம்ப ஓட்ட விருப்பப்படுறவங்க வந்து வாங்குங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்து போகிறவங்க வந்து 7 சீரிஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிறவங்க வந்து ஓகே. மற்றபடி வந்து செல்ஃப் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து BMWக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா எனக்கு வந்து பயங்கர லக்ஸுரியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Mercedes பக்கம் போகிறது நல்லது. Audi யார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் கிராஸ்ஓவர்ஸ், அவங்களோட Q3, Q5 அந்த மாதிரி வண்டி வாங்குறவங்க வந்து BMWவோட X3யோ Mercedesோட GLEயோ இந்த மாதிரி கார்ஸை விட Audiயோட இந்த கிராஸ்ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த குவாட்ரோ வந்து இவங்களோட எக்ஸ்ட்ரைவோடையோ ஃபோர்மேட்டிக்கோடையோ வெரி கேப்பபிள். அதனால் வந்து Audi பக்கம் போகும்போது அவங்களோட கிராஸ் ஓவர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்க. Audiயோட சிடான் வந்து நான் யாருக்குமே ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து ப்ரிடாமினன்ட்லி இங்கே வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸ் தான் விடுறாங்க. ஏதோ ஒரு ரியர் வீல் டிரைவோ ஆல் வீல் டிரைவ் கார்ஸோ இந்தியாவுக்கு ரொம்ப வர்றதில்லை. அதனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லக்ஸரி செக்மெண்ட்ல இவ்வளோ காசு கொடுத்து வாங்கும்போது நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஃபன் டு டிரைவ் ஃபேக்டர் வந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு வந்து வேற லோவர் பிராண்ட்ஸுக்கு வந்து கம்மி காசு கொடுத்து வந்து கார் வாங்கிட்டு போயிடலாம். அதனால் Audi பக்கம் போகும்போது அவங்களோட Q3ஓ Q5ஓ Q7ஓ Q8ஓ இந்த மாதிரி கார்ஸ் வந்து வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அட்வைஸ். இந்த காம்பினேஷன்ஸை தவிர உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்படிங்கிற கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.